நீ பழனிவேல் தானே? நீ கல் தூக்கி எசுக்கி இல்ல? எப்படி இருக்க? நல்லா இருக்கு. ஆமா, நீ என்ன இங்க? என் தம்பி இங்க சென்னையில இருக்கான். பாத்துட்டு போலாம் வந்தேன். இன்னைக்கு சாயந்தரமே கிளம்புறேன். அண்ணா, நம்ம தேடி வந்த மணி கோயிலுக்குள்ள இல்லண்ணே. அவன் இன்னைக்கு நாளைக்கு மாட்டுவான். நண்பன் வந்திருக்கான். நீ கிளம்புடா. திருநீர் எடுத்துக்க. சாமி நீங்களே வச்சு விடுங்க. அந்தப்பா எடுத்துக்க. சாமி நீங்களே வச்சு விடுங்க. அது என்னத்த வந்து போங்க. டேய் எஸ்கி, உன்னை சின்ன புள்ளையில பார்த்து அந்த கல் தூக்கி வரையே இருக்கடா. வா, இதான் என் வீடு. அடேங்கப்பா, அப்படியே வசந்த மாளிகை படத்துல பார்த்த மாதிரியே இருக்குப்பா. விபூதி குங்குமம் என்ன சாமி ராக்கெட் போல இருக்க. இப்பதான்டா உன் முகத்துல லட்சுமி கலையே வந்திருக்கு. ஆத்தி ஆத்தி ஆத்தி. ரெண்டுடா, 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒண்ணா படிச்சோம். ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய வீடா? என்னடா வியாபாரம் பண்ற? கிரானைட். அப்படின்னா பூமியில இருந்து கல்லை எடுத்து பலபலன்னு பாலிஷ் பண்ணி, என்னடா சொல்றது அதுக்கு, நம்ம மொசாக்னு சொல்லுவோமே. கல் வியாபாரம் சொல்லு. கல்லா? டேய் கல் தூக்கி, உனக்கு ஸ்கூல்ல இந்த பட்ட பேர் வச்சது சரியா போச்சு பாத்தியா? அது என்ன பேர் கல் தூக்கி? பையன்ல 2 பேரும் சின்ன பிள்ளையில படிச்சிட்டு இருக்கும்போது இவனுக்கு புசுக்குன்னு கோவம் வரும். பிரச்சனைன்னு இவங்கிட்ட எவனாவது பண்ணானா அவனுக்கு கல்ல தூக்கி போட்டு மண்டே உடைச்சிருவான். ஏடா கல் தூக்கி, ஆமா இந்த பயலுங்க எல்லாம் வெட்டியா நிக்கிறாங்க. யார் பயனுங்க? வெட்டி இல்லடா, அரசியல்ல போயிட்டு இருக்கேன் கொஞ்சம். ஆமா அரசியலாவே அல்ல கை கூடவே இருக்கணும். ஏப்பா ஒரு எம்பி எம்எல்ஏ ஆக வேண்டியதானே? எம்எல்ஏ ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சீட் கிடைக்குமா இல்லன்னா டென்ஷனு. ஏன்பா டென்ஷனு? அது ஒண்ணு இல்ல, வெறும் பையன் ஒருத்தன் விவகாரம் பண்ணி விட்டான், மாட்டிக்கிட்டேன். ஏப்பா 10 ஆள் அடிக்கிற அளவுக்கு உடம்பு வளர்த்துருக்க, கூட போற வெட்டி பையெல்லாம் இருக்கான், வெறும் பயங்கர அவனை தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதானே? ரசம் சூப்பரா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போட்டுக்க. சரி, இவ்வளவு பெரிய உடம்பு வச்சுட்டு எப்படிதான் வேலை பாக்குற? இல்லை லந்தா, உழைப்புன்னு வந்துட்டா எந்த பயல என்கிட்ட போட்டி போட முடியாது. இறங்கி பாக்குறியா? குச்சி சுத்தம் இறங்கி பாக்குறியா? அது பாயசம் இருக்கு, நானே பரிமாறுறேன். முந்திரி பருப்பு பிடிக்கும்ல, முந்திரி பருப்பா போடுற பாரு. டேய் கல் தூக்கி, இத்தனை வருஷம் ஆயும் பாசம் மாறாம அப்படியே இருக்கேடா. உன்னை சந்திச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ ஒண்ணு பண்ண, உன் தம்பிக்கு போன் போட்டு உன் லகேஜ் எடுத்து ஸ்டேஷனுக்கு வர சொல்லு, நான் உன்னை டிராப் பண்றேன். கரெக்ட் பா, என் தம்பியை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நீங்க 2 பேரும் ஒரே ஊர்ல, அவனுக்குன்னு ஒண்ணா நீ தான் வந்து நிக்கணும். என்ன சொல்லுண்ணே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பழைய சிநேகனை சந்திச்சேன். அப்படியா? விடவே மாட்டேன்ட்டான். வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டு அமக்கலப்படுத்திட்டான். இந்த மாதிரி நீ என்ன பண்ணு, என் பொட்டி படிக்கிறதா எடுத்து நேரம் ஸ்டேஷனுக்கு போ. சரிண்ணே. என் நன்மை என்ன வந்து அங்கே இறக்கி விட்டுருவான். அப்படி யாருப்பா அந்த ஊர்ல உங்க அண்ணனுக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு? தெரியலையே, இப்ப வருவார்ல பாரு. ஏ கல் தூக்கி, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கலாம். ஏத்துட்டு போற வாடா. உனக்கு பல ஜோலி இருக்கும்ல. உன் தம்பி அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னல. பழனியில யாருக்காவது மொட்டை போடுறதா சொல்லு. மொட்டை போடுறவங்க அத்தனை பேரும் எனக்கு பழக்கம். எஸ்திரி எங்க? பொறுப்புள்ளாத அண்ணன் தம்பிய. எது? இல்ல, பொறுப்பான அண்ணன் தம்பியை தான் சொல்ல வந்தேன். ஏ நீ என் தம்பியை பார்க்கணும், ரொம்ப நல்லவன்டா. ஹலோ, நீ உடனே வீட்டுக்கு புறப்பட்டு வா. என்ன விஷயம்? எம்எல்ஏ சீட்டுக்கு பேர் அறிவிக்க போறாங்க ஐயா. இதோ வந்துட்டு இருக்க தலைவரே. அர்ஜென்ட் வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன்டா. சரிப்பா நீ கிளம்பு. இந்த பாரு, ஊருக்கு வந்தா ஒரு வாரம் வந்து தங்கணும். தம்பி வர நான் பார்க்கல. இந்த பாரு, இது என் கார்டு. அவனுக்கு என்ன வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. சரியா? வரட்டுமா? சரி சரி. எப்பா எம்எல்ஏ எம்பியா நிக்கிறதா சொல்லு. நான் உன் தொகுதியில இருந்து வேலை செய்யறேன். சரியான ஆள்றா. இந்த வந்துட்டாருப்பா மண்ணே. நான் பெட்டியை கொண்டு போய் உள்ள வைக்கிறேன். இல்ல நான் வர மாட்டேன்னு பயந்துட்டியா? என்னண்ணே இவ்வளவு நேரம்? சீக்கிரம் வர்றதுல ட்ரெயின் கிளம்ப போகுது, சீக்கிரம் ஏறு. ஏப்பா என்ன வந்து இறக்கிட்டு போனாலும் என் நண்பன் அவனை உன்கிட்ட அறிமுகப்படுத்தலாம்னு நினைச்சேன். ஏதோ அவசரமா போன் வந்துச்சுன்னு போயிட்டான். இந்த பாரு, இது அவனோட அட்ரஸ். சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ வண்டியில ஏறு. சரி சரி. ஏய் எப்பா இப்ப தண்ணி போட்டலாம். அண்ணா ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்க சீக்கிரம். பாத்து போயிட்டு வா, போன போன் பண்ணு. உள்ளுக்குடுக்கு வந்தா வண்டிக்குள்ள போங்க, நிக்கிற இடத்துல போயிடாதீங்க, விட்டுட்டு போயிருவாங்க. என்ன தலைவரே, உடனே வர சொன்னீங்க? இசைக்கு எம்எல்ஏ ஆயிட்டானா? உனக்கு நல்ல விஷயம் சொல்லுங்க. சொல்லுங்க என்னப்போ? உனக்கு எம்எல்ஏ சீட்டு இல்ல. நானும் உனக்காக எவ்வளவோ பேசி பார்த்தேன். ஒரு ஊர்வலத்தையே ஒழுங்கா நடத்த முடியாதவன் எம்எல்ஏ ஆகி என்னத்தையா கிழிக்க போறான் அப்படின்னு சொல்லி வேறொருத்தர் பேரை அறிவிச்சுட்டாரு. எஸ்கி போதும் தலைவரே. எம்எல்ஏ சீட் இல்லைன்னு செருப்பால் அடிச்சுட்டு இப்ப மன்னிப்பு நம்ம அனுப்புறீங்க. நான் கேட்டேன், நீங்க தானே ஆசை காட்டுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவரே. அம்மனமா நிக்கிற மாதிரி இருக்கு தலைவரே. செத்து தொலைலான்னு இருக்கு. நீயே சாகணும். உன் ஆசையில மண்ணெண்ணி போட்டவன
அடி உத இப்ப நான் தடுக்க மாட்டேன் எஸ்ஐக்கு. தடுத்தாலும் கேட்க மாட்டேன். சொல்லு அஞ்சலி. வெற்றி எஸ்ஐக்கியோட ஆளுங்க வீட்டுக்கு வந்து என்னையும் அம்மாவையும் மிரட்டி வேன்ல ஏத்திட்டு வந்துட்டாங்க. அஞ்சலி இப்ப எங்க இருக்க? சொல்லு அஞ்சலி எங்க இருக்க? ஏன் வீட்டுல பத்திரமா இருக்க பங்காளி? வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்குது, கேக்குறியா? மந்திரம் கேட்டுச்சுல்ல, கல்யாணம் நடக்க போகுது உன் காதலிக்கு. மாப்பிள்ளை எனக்கு தெரிஞ்சவன் தான். என்ன ஒரு 18 கேஸ் இருக்கு, ரேப்பு கொலைன்னு. ஆனா நல்ல டைப்புப்பா, பாசக்கார பயல. மாப்பிள்ளை உனக்கு தெரியுமே, ஊர்ல நீ கைய வச்ச பாரு, அவனேதான். ஆயுசு பூரா உன் காதலி மேல கைய வைக்க போறான். என்ன துடிக்குதா? ஏண்டி, உன்னால என் வாழ்க்கை போச்சு, பதிலுக்கு உன் வாழ்க்கை போக வேண்டாமா? எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி கிடைக்காம நான் துடிக்கிற மாதிரி நீ ஆசைப்பட்ட உனக்கு கிடைக்காம நீ வாழ்க்கை முழுக்க துடிக்கணும். அடியே கொரியர் சர்வீஸ் மாலடா, என்கிட்ட மோதுனா நொறுங்கிடுவேன். இது மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துல கல்யாணம். தில்லுன வந்து தடுத்து பாரு. டேய், அவன் வருவான், கண்டிப்பா வருவான். தெருவுல காலடி எடுத்து வெச்சோட வெட்டுகளை நான் பாத்துக்கிறேன். வாழ்விடா வெக்கமா இருக்குண்ணே. சொல்லுடா. அண்ணா அவன் வந்துட்டாங்க. ஹலோ, உன் ஆள் வந்துட்டானா? எத்தனை பேரோட வரா? தனியா தானே வரான் அண்ணா. அப்புறம் சொல்லுடா. அவன் கடலை சாப்பிட்டே வரானே. தீ வெட்டி முட்டோம். அவனை போட்டு தள்ளுங்கடா. கடலை சாப்பிட்டு வரான், பொடி சாப்பிட்டு ரன்னிங் கமிட்டி கொடுத்துக்கிட்டு வெட்டுடா அவனை. டேய் அவனை போட்டு தள்ளுடா. சார் சார் கையை வெட்டிட்டான் சார். அது மட்டும் இல்ல சார், அந்த பொண்ணை கடத்திட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ண பாக்குறாங்க சார். நோ இசக்கி, இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணேன்.
இந்தாங்க சார். அன்னைக்கு நடந்ததுல என் தப்பு எதுவும் இல்லை. இன்னைக்கு நடந்ததுல எதுவுமே நியாயம் இல்லை. இப்பவும் பொறுமையா இருந்தா நான் அம்பளையே இல்லை. உன்னோட மோதிரத்துக்காக நான் என் கிராமத்துலேருந்து வரல. உன் பதவி போனதுக்காக நீ எதையும் செய்வேன்னா என் காதல் கிடைக்கிறதுக்காக நானும் எதையும் செய்வேன். எனக்கு வலிக்கணும் தானே இவ்வளவு ஆளுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு பார்த்தேன். இப்ப சொல்றேன், எனக்கும் இவளுக்கும் இந்த ஊர்ல தான் கல்யாணம். எண்ணி 7 நாள்ல கல்யாணம். இன்னைக்கு வெள்ளி, அடுத்த வெள்ளி இதே நேரம் இவ கழுத்துல நான் தாலியை கட்டுறேன். முடிஞ்சா தடுத்து பாருன்னு சவாலா சொல்லல, முயற்சி பண்ணாத தோத்துருவேன்னு எச்சரிக்கையா சொல்றேன். நீ இந்த ஊர்ல மலன்னா நான் எங்க ஊர்ல மலடா. ஆமா வெற்றி, அவனுக்கு வட்டம் மாவட்டம் மாமா வட்டம் வரைக்கும் லிங்க் இருக்குது. பிடிக்க வேண்டியவங்களை பிடிச்சி தள்ள வேண்டியதை தள்ளி வெளியே வந்துருவான். நிறுத்துக்கடா, அவன் பரங்கி மலைனா நாங்க பழனி மலை. வர சொல்லு, மோதி பார்க்கலாம். யார் மண்ட கலந்து மண்ணுக்குள்ள உருளுன்னு வேடிக்கை பார்க்கலாம். வருஷத்துல 2 சனிக்கிழமை மட்டும் குளிக்கிற நீ எல்லாம் சவுண்ட் விட்டு சவால் விடுறியா? சார் இப்ப என்ன பண்ணுன்றீங்க? வந்த வேலை தான் முடிஞ்சிருச்சுல்ல, அந்த பொண்ணு கூண்டு போய் உங்க ஊர்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கோ. அவசரமா கல்யாணம் பண்றது சரி, அத பழனிலே வச்சுக்கலாமே. அப்படி பழனியில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவன் வரமாட்டானா? எங்க நடத்தினா என்ன? வரணும்னு நினைச்சா அவன் வருவான். நீ சொல்லு, உனக்கு பயமா இருக்கா? எங்க கல்யாணம் இந்த ஊர்ல தான் நடக்கணும். அதனால என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். பதிச்சதுவோம் பேரே ஒமாரே 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 இந்த உசுர் வந்து படுப்பது உமாரே. போட்டாலும் படுபோடு போடுறவ, பார்த்தோம்னா ஒதுங்கி போகாதவ, அங்கங்கே குறி வச்சு ஆடுறவ, அச்சோடி அதுல அசராதவ. மலை 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 மலைக்கப்ப பாண்டி, பல்லே 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 பாட்டடு பாண்டி. புலி 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 பாஞ்சு விட்டானா, ஒரு கிளி 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 பாட விட்டானா. ஒமாரே 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 இந்த உதட்டுல பதிச்சதுவோம் பேரே. சிந்தாமணி அடி செம்மங்கனி தொரட்டி போடாம ஒன்ன பறிச்ச மனசு கால வச்ச வச்ச கால விளக்க வச்சால ஒன்ன நினைப்பேன். வெக்கம் வீடு வந்து பக்கம் படு மாங்காவடு இது மெதுவா தொடு, வலிக்காது சலிக்காது மானே மானே. மலை 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 மலைக்கவ பாண்டி, பல்லே 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 பாட்டடு பாண்டி. புலி 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 பாஞ்சு விட்டானா, ஒரு கிளி 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 பாட விட்டானா. ஒமாரே 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 இந்த உதட்டுல பதிச்சதுவும் பேரே. முத்தையில பஞ்சு மெத்தையில படுத்தா தூங்காம பண்ணி துளைச்சு, தப்பு தண்டா பண்ண ஒப்பு கொண்டா